வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லொகேஷன் பார்த்தாலே தெரியும். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. தூத்துக்குடி. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்புங்க. எங்கேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலமங்களா. வெயில சும்மா பட்டிய கொளுத்துது. காத்துன்றதே இல்லை. அந்த பக்கம் பார்த்தா ஆடி மாசம் காத்து உசு உசுன்னு அடிக்குன்னு சொல்லி வந்தா, இங்க பார்த்தா காத்து இல்லை ஒன்றும் இல்லை, பயங்கரமா வேக்குது. என்ன சால்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாடா சால்ட். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. டாடா சால்ட். டாடா சால்ட். ஒரு வண்டி லோடு ஏற்றினே இருக்கிறாங்க. அந்த வண்டி லோடு ஏற்றி முடிச்சோடனே நம்ம வண்டி ஏற்றுறோம். நாங்கள் ஊருப்பட்ட ஃபோன் பண்ணாங்க. அப்போ 300 டைம் அடிச்சாங்க. இப்போ பார்த்தா வண்டி வந்து நின்றுங்க. ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியும் நான் சாப்பிட்டு வந்தேங்க. காத்தால் சாப்பாடு இல்லை, அது மாட்டிக்கினுக்குவோம். இது கரெக்டாக இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும் பொழுது சாப்பாட்டுக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில உள்ள வந்து இந்த சீட்டுக்கு அதுக்கும் உள்ள இருக்கவே முடியலங்க. வேவுது. பாவம், அவங்க எப்படிதான் வேலை செய்றாங்கன்னு தெரியல. ஒரு மூட்டை வந்துட்டு 25 கிலோவாம். டோட்டல் 1200 1225 சொன்னாங்கப்பா. லோடு வந்து இன்னொரு கால் வச்சு பெண்டிங் இருக்கு, ஏத்தினே இருக்கிறாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தா கூட நம்மளை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. கடன் கேட்குறவன் காத்தாலேருந்து என்கிட்ட இல்லைடான்னாலும் விட மாட்டேங்கிறான். ஒரு 50 60 முறை ஃபோன் பண்ணுவான். குடு குடு குடுன்னு. என்கிட்ட இல்லைடா அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நம்பவும் மாட்டேங்கிறான். நான் ஏன் பணத்தை நான் அச்சா அடிக்கிறேன் சொன்னேன். சரியான சம்பவம் கொடுத்துறாங்க. நினைச்சு சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. இல்லை 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 விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 60 70 முறை அடிச்சுக்குவாங்க. ம் என்ன இது? நான் கூட கடன் வாங்கினுக்கிறேன். என்னால இல்லை இல்லைண்ணா இந்த வாரம் போட்டு விட்டுறேண்ணா. நான் கூட ஒரு வாரம் கம்முனுக்குறாங்க. அவன் கூட அந்த அளவு டார்ச்சர் பண்ணல என்னைய. கடன் கொடுன்னு தான் டார்ச்சர் பண்றாங்க. வட்டி கொடுக்க கூட யாரும் டார்ச்சர் பண்ணல. சமூகம் எப்படி எப்படி விளையாடுது பாத்தீங்களா? சமூகம். லோடு வந்து முழுசே ஏற்றி முடிச்சாச்சு. மேலே வந்து பாய்ப்பட வந்தாச்சு. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. பாய் வந்து போட்டுனே இருக்கிறாங்க. முடியும் கண்டிஷன் பின்னாடி மட்டும் போட்டா முடிஞ்சிச்சு. வெயிலுக்கு அதுக்கும் வருது. போட்டா தண்ணி ஒழுகுதுங்க, வேறுவா. ரோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. ஃபுல்லாக உப்புதான். ரோட்ல இருந்து நேத்து நீட்டா வந்தாங்க. வெள்ளை பேண்ட் போட்டு வந்தான். லைட்டா சரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை முடிஞ்சு கழட்டி வச்சிடலாம் அப்படின்னும் போது டிஸ்கா மாற்றும் போது லைட்டா அழுக்காச்சு. சரின்னு விட்டா அது பேண்ட் கரையில ஆயிடும் போகுது. வேற நடந்து ஃபுல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. இது பாருங்க, இந்த பேண்ட் இந்த பக்கம் எல்லாம் கதை லிஸ்ட். என்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரியே தெரியுது. இந்த கையும் இதுவும் நானும் அங்க பாரு. என்னடா அது திருப்பியும் தூத்துக்குடி பார்த்த வரையும் போறோம் அப்படின்னு பாத்தீங்களா? ஆர்டிஓ பிடிச்சிக்கலாங்க, ஓவர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாம வந்து இன்னைக்குன்னு பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஓவர் வந்து ஏத்துலங்கிறால. எப்பவுமே ஓவர் வந்து ஏத்த மாட்டான். தூத்துக்குடியில ஓவர் கொடுக்குது, அதனால நம்மள வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதனால இந்த யூட்டர்ன் போட்டு திரும்ப இடைக்கு போட்டு போன வச்சுக்கிறாங்க. போன எங்க எங்கிக்கிறாங்கன்னு தெரியல. அடிக்கே எந்த காலம் உடக்கல. எல்லாது இது நல்லா இருக்குற அதுக்கு இடைக்கு டாச் பண்ணுமா என்னன்னு சொல்லி தெரியல. கேட்க ஆர்டிஓக்கு வந்து ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் போயிடுச்சு. அடைச்சிட்டு அவங்களும் வச்சுட்டு என்கொயரி பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஒரு 150 ரூபா போச்சு வருத்தப்பட்டா இல்ல தப்பிச்சிட்டுங்கன்னு வருத்தப்பட்டா என்ன நினைக்கிறது தம்பி? எல்லா வண்டியும் பிடிச்சி தள்ளுறாங்க அப்போ தண்ணி. அப்பயுமே வந்துட்டு ஒன்றரை கூட இருக்குது என்ன பண்ணலாம் தான் கேட்டாங்க. போனதான் சொந்தவங்க அப்புறமேட்டு டீசல் இருக்குன்னா அது இருக்குன்னா இது இருக்குன்னா அப்படின்னு சொல்லி வந்தது. டயர் இறங்குற மாதிரி இருக்குது. அலைன்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. அது எதுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அலைன்மெண்ட் விட்டாச்சு. நாமக்கல் நேஷனல் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டும் கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு வந்து சொல்றாங்க. டம்மி பின் எதுக்கு அந்த மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. டயர் கம்ப்ளைண்ட்ன்றாங்க கேட்டா. அது ஏன்னா அந்த வீலுக்கு மட்டும் டயர் கம்ப்ளைண்ட். அது ஹவுசிங் ஓடி இந்த டயர் அது சூப்பரா ஓடிச்சு. என்ன காரணம் கண்டுபிடிக்கிறது. அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆக்சல் மட்டும் லைட்டா எடுத்துனாங்க. அவ்வளவுதான், டயர் எல்லாம் கரெக்டா இருக்குதுன்ட்டாங்க. என்னடா இது பட்டில் என்னடா வேலை அலைன்மெண்ட் பார்த்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக டிஸ்கை மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து கை மாற்றியாச்சுங்க. நம்ம டிஸ்கை கொடுத்துட்டு அவங்க டிஸ்கை தூக்க மாட்டேங்குச்சு. டூப்ளஸ் அவ்வளோதான். மூச்சு வாங்குது, வேத்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து அப்படியே போயிட்டு அப்படி மேலேறிடலாம். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் பட்டுறீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வண்டி தான், அதாவது காயலாங்கடன்னு நினைக்கிறோம். சரி அப்படி எடுத்து விடுவோம். எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பக்கம் வியூ பார்த்து. யாரு டியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்தாலும் ஆய் சொல்லுங்க. அதான் கூட்டெல்லாம் பலமா இருக்கு. இப்ப டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் வந்தோம். அங்கே பைபாஸ்லேயே போட்டுக்கோங்க. இது இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் காத்தாலேருந்து தூக்கின்னு வந்தோம். எத்தனை மணிக்கு அங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இங்கே தான் வந்துட்டு இந்த டாடா கம்பெனி தேடத்துக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. எல்லா பருப்பும் இறக்கவும் கொடுக்குது. ஏன் பில்லு வேறு நான் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வரலங்க. அது என்ட்ரி போடுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஜெராக்ஸ் தராது இங்கே கேட்டு அங்கே கேட்டு. அப்புறமேட்டு லைட்டாக உள்ளே பேசி கொடுத்தாச்சு. என்ட்ரி போட்டாச்சு. லோடு எல்லாம் ஏற்றுற வண்டிக்கு தான், ஒரு 4 வண்டிக்கு தான். அதை ஏற்றிட்டு ஒரு வண்டி டர்னே பின்னாடி போயிடுச்சுங்க நம்மளுது. அந்த வண்டி போட்டாங்க. அப்படின்னா பில்லு இல்லாதனால ஒரு வண்டி முன்னாடி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வண்டி அந்த உப்பு இருக்குதுங்களா உள்ள, அந்த வண்டிக்கு அடுத்து நான் போயிருக்கணும். இப்போ அந்த வண்டி போயிட்டு தான் நம்ம வண்டி வரும். எவ்வளோ வண்டி நிற்குது. நேற்று வந்து வண்டி ஆல்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்களா. மழை வேற வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதி மடிச்சுட்டு பாதி வாங்குறோம். இப்போ சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது தக்காளி சோறு வைக்கலானுங்க. நேற்று வந்து பருப்பு குழம்பு வச்சுங்க, காலி ஆகி போச்சு. பருப்பு இல்லை, காய்கறி எதுவும் இல்லை. அதனால் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு இந்த குழம்பு வைக்கலான்னு ஐடியா. பாதி லோடு இறக்கிட்டாங்க. இந்த லோடு வந்து நேற்றே இறக்கணும் லோடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் லொக்கேஷன் தெரியல. அங்கேயே ஆஃபீஸ்காரங்க லொக்கேஷன் போட்டால் அது அங்கேயே போட்டு விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரு, இங்கேருந்து 6 கிலோமீட்டரு, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கம் அங்கேயே அந்த பக்கமே போட்டாங்க. நாங்கள் அங்கேயே படுத்து தூங்கிட்டு வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே ஒரு வண்டி வந்துருச்சு. அந்த வண்டி நேற்று சாயந்தரமே வரைக்கும் போயிடுச்சு. இல்லைன்னா வந்துட்டு நம்ம நேற்றே இருக்கணும் லோடு. வண்டி வேலை வந்து வீல் கிரீஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு அங்கே பயங்கர இது எல்லா வண்டி வேலை செஞ்சிருந்துச்சு, லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டான்.
இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. ரோடு இறக்கி கொண்டே இருக்கிறார். அந்த வீல் போல்ட் மட்டும் மாற்றிக்கினேன், அதை உடஞ்சி போச்சுல்ல, அது மட்டும் மாற்றிக்கினேன் அப்படியே வந்துட்டான். லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. இவர் வந்து டிராப் பண்ண சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ரிசீவ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. சாப்பாடு போயிட்டாங்க. ரிசீவ் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஊரோடு முடிச்சுட்டுங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசூருங்க. மைசூரில் என்ன லோடு, எந்த ஊருக்கு அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தப்புங்க. அதே மாதிரி அன்போ ஆதரவும் நீலித்தரமாக அள்ளிப்போங்க. சரிங்க, பாய்ங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்ல ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.